எல்லாத்தையும் வந்து ஒரு கம்பேரிசன்ல வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரு மீனிங் பார்க்க ஆரம்பிச்சா ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க ஒரு ஃபன்னா பண்ணிதாங்க. நான் அந்த வீடியோ பார்த்து ரொம்ப சிரிச்சேன். நானு ரொம்ப காமெடி. ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டூழியம் பண்றாங்க. அது அவங்களுக்கு இருக்கிற இந்த பாண்டிங். ஏன்னா ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் பல வருஷமா, அஸ்வத் மாரிமுத்தும் பிரதீப் ரங்கநாதனும். அதனால ஓப்பனா பேசிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, ஓ இவரை சொன்னாரா அவரை சொன்னாரா, இப்ப நான் பேசும்போது நான் பயந்துட்டே இருப்பேன். நான் ஏதாவது பேசுறது யாராவது கட் பண்ணி இவரை சொன்னார் அப்படின்னு நமக்கு பயமா இருக்கும். ஏன்னா நம்ம இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சா நம்ம ரொம்ப கான்சியஸ் ஆயிடுவோம். கான்சியஸா நம்மளால ஆனஸ்டா பேச முடியாது. ஏன்னா வந்து நிறைய கலாச்சிருப்பாங்க, நிறைய பேர் கலாய்ப்பாங்க. ட்விட்டர்ல எல்லாம் நான் பதிலே கொடுப்பேன். அவங்க கலாச்சி போட்டாங்கன்னா நான் அவங்களுக்கு பதிலே கொடுப்பேன். பதில் கொடுத்து அப்படியா எனக்கே தெரியாது, நான் இவ்வளவு பெரிய ஆளா அப்படிதான் நான் போடுவேன். நம்ம பத்தி யாராவது சொன்னாங்கன்னா நான் ட்விட்டர்ல பதில் நான் சொல்லுவேன், ஐயோ நான் அவ்வளவு பெரிய ஆளா, எனக்கே தெரியாது தம்பி, புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க பொறுத்தா இருக்கு. So you should have the sport to mind to accept it. இதை வந்து நீங்க எல்லாமே ரொம்ப நெகட்டிவா பார்க்க ஆரம்பிச்சு, ஐயோ என்ன திட்டானே என்ன சொல்லிட்டானே அப்படின்னா நீங்க வந்து வாழ்க்கையை ரசிக்க முடியாது. நான் வாழ்க்கையை ரசிச்சு வாழ ஆரம்பிறேன். நான் வாழ்க்கையை ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால நான் என்ன பண்ணுவேன், என்ன ட்ரோல் பண்ணி என்ன கமெண்ட் பண்ணா வச்சுங்களேன், நான் ஜாலியா அது கீழே கமெண்டே போடுவேன். இப்போ அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவல் எதிர்பார்ப்பேன். கேம் சேஞ்சர் எது? இன்ஃபேக்ட் வந்து இந்த பொங்கலுக்கு வந்து அட்வான்ஸ் புக்கிங் வந்து முத நாளே போட்டு அட்வான்ஸ் புக்கிங்ல நல்ல ஒரு ட்ரெண்டிங்ல இருக்கிற படம் பாத்தீங்கன்னா மதகஜ ராஜா. அது எந்த அளவு பெரிய சாதனைன்னா, 12 வருஷம் முன்னாடி வந்த படம் இன்னைக்கு வந்து ட்வீட்ல என்ன கமெண்ட் தெரியுமா, கலர் கிரேடிங் ரொம்ப நல்லா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு, கலர் கிரேடிங் நல்லா இருக்கா, எல்லாரும் கமெண்ட் பண்றாங்க ட்ரெய்லரை பார்த்துட்டு. அப்போ எந்த அளவு அந்த படம் ரெலவெண்டா இருக்கு பாருங்க. அப்போ 12 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா அது ஃபிலிம்ல எடுத்தது, அது வந்து டிஜிட்டல் எடுக்கல, ஃபிலிம்ல எடுத்தது. அந்த ஃபிலிம்ல வந்து குவாலிட்டி இன்னைக்கும் ஃபிலிம் வந்து என்னைக்குமே குவாலிட்டி குறையாது. அதனாலதான் ரீக்ரியேஷன்ல நல்ல படங்கள் நல்லா வருது பாத்தீங்களா, எல்லாமே குவாலிட்டியா இருக்கு. எதெல்லாம் ஃபிலிம்ல எடுத்தாங்களோ அதெல்லாம் 6K குவாலிட்டி. இப்ப அந்த குவாலிட்டி அப்படியே பிரமாதமா இருக்கு. இன்னைக்கு பார்க்கும்போது அவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. அதை விட எல்லாம் சொல்றாங்க சந்தானம் எப்படி எல்லாம் நம்ம பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. ஏன்னா சந்தானம் கவுண்டர் கொடுத்து என்டர்டெயின் பண்ணி நம்ம படம் பார்க்கல. அவர் வந்து அவர் ஹீரோவா பண்ணும்போது நம்ம அவருக்கான லிமிடேஷன் இருக்குல்ல, அவர் ஒரு ஸ்டேஜ் மேல பண்ண முடியல. ஆனா இந்த படத்துல கம்ப்ளீட் என்டர்டெயின் பண்றாரு. விஷால் அவர்களுடைய அந்த 8 பேக் அப்படின்றதும் லுக்கும் சரி எல்லாமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கிடுச்சு. சுந்தர் சி சார் மினிமம் கேரண்டி டைரக்டர். அதாவது எப்படின்னா அர்த்தம்னா, குறைந்தபட்ச என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு கேரண்டி, அதிகபட்சம்ன்றது வரும். ஆனா குறைந்தபட்ச என்டர்டைன்மெண்ட் அர்த்தம் இல்லேரிசா ஜாலியா 2.5 மணி நேரம் படம் போயிடும்பா, நம்மள என்டர்டெயின் பண்ணிடுவார் அப்படின்னா அது சுந்தர் சி சார். இந்த படம் ஒரு பெரிய வினரா மாறும் அப்படின்றது எவ்வளவு பெரிய சேஞ்ச் தெரியுமா இண்டஸ்ட்ரி. கேம் சேஞ்சர் எது? ஏன் கேம் சேஞ்சர்னா, 12 வருஷம் ஆனாலும் இந்த படம் வெற்றி அடைஞ்சு வச்சிங்களேன், படம் நீங்க வந்து ரெலவெண்டா எடுத்திருந்தீங்க வச்சுங்களேன், எந்த காலகட்டத்திலும் பேசக்கூடிய ஒரு படமா எடுத்திருந்தீங்கன்னா அது கண்டிப்பா ஓடும். டைம்லெஸ் படங்களுக்கு டைமே கிடையாது. எத்தனை வருஷம் வந்தாலும் நம்ம அந்த படத்தை பார்த்து ரசிச்சே இருப்போம்ல. அப்படி ஒரு படமா இந்த படம் நாளைக்கு இருந்தது வச்சுங்களேன், ஆடியன்ஸ் மத்தியில எந்த ஒரு மிக்ஸ் டாக்கும் வராம இப்படி ஒரு பாசிட்டிவான டாக் வந்துடுச்சுன்னா பெரிய லெவல்ல கேம் சேஞ்சரா மாறும். அப்போ ஸ்டக்கா இருக்கிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அப்போ ஸ்டக்கான படங்களும் வந்துடும். இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு ஹிட் கிடைக்கும். ஸ்டக்கான படங்களும் இனிமே எல்லாரும் நம்பி கான்ஃபிடன்ட் வரும், வந்தாவே கான்ஃபிடன்ட் வந்துரும். மதகஜ மாதிரி இந்த படம் ஓடிடும் அப்படின்னு. இப்போ ரீ ரிலீஸ்லயே பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்த படம் இது பாத்தீங்கன்னா கில்லி. இந்த வருஷம் வந்து டாப் கலெக்ஷன்ல கில்லி ஒரு படம் சொல்லும் போது எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ். கண்டிப்பா என்னடா இது ரீ ரிலீஸ்ல இவ்வளவு பெரிய கலெக்ஷனா அப்படின்னும் போது ஒரு கேம் சேஞ்சரா ஒரு படம் இருக்குல்ல, அந்த மாதிரி கேம் சேஞ்சரா மதகஜ ராஜா வரும்னு எதிர்பார்க்கிறேன். நாளைக்கு பேசுவோம். நாளைக்கு தான் அதனுடைய ரியல் ரிசல்ட் வரும். ஆடியன்ஸ் மத்தியிலும் கிரிட்டிக் மத்தியிலும் எப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வரதை பொறுத்து அந்த படம் இண்டஸ்ட்ரிக்கு கேம் சேஞ்சரா மாறதான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே சூப்பர். இஸ் பேக் நத்திங் டு வரி. நான் நிறைய பேர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மத்தியெல்லாம் பேசினேன், ஆபீஸ்ல பேசினேன். எல்லாருமே சொன்னாங்க அந்த நாள் மட்டும் அவருக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு அவர் வந்து தைரியமா வந்திருக்கு. அவர் வரவனா சொல்லியிருக்காங்க. எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப டயர்டா இருக்கு, வேண்டாம். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் வரேன். ஏன்னா அது ஒரு ப்ரொமோஷன் ஈவெண்ட் தான் பிளான் பண்ணாங்க அந்த படத்துக்கு. வேற ப்ரொமோஷன் ஈவெண்ட்டே இல்ல. ஒரு ஈவெண்ட் எல்லாருமே அந்த தேதியை கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நான் மாத்த முடியாது. சோ அந்த தேதியை நான் வந்தே ஆகணும். எனக்கு வந்து ஜோரம் இருக்கு, நான் 102 டிகிரி ஜோரம் இருக்கு, குளிர் ஜோரம் இருக்குன்னு நான் வந்து மிஸ் பண்ண விரும்பல. பாத்துக்கலாம், எங்க ஆடியன்ஸ் வந்து என்ன ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க வந்தாரு. இன்னைக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அதுவே பெரிய லெவல்ல பேச்சு பொருளா இருக்கு இந்த படத்துக்கு. ஆமா ஓகேங்களா. அதாவது என்னடா இது விஷாலுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு பெரிய விஷயம் தான். எப்பவுமே சொல்லுவாங்க எல்லாமே நன்மைக்கு தான் நடப்பது, எல்லாமே நன்மைக்கு தான், ஆல் இஸ் ஃபார் குட். சோ அந்த மாதிரிதான் அவருடைய அந்த ஒரு இது வந்து ஒரு எல்லார் மத்தியிலையும் அவரை பத்தி ஒரு சின்ன நெகட்டிவ் வந்து அதெல்லாம் போயிடுச்சு. திருஷ்டி சொல்லுவாங்க சுத்தி போட்ட மாதிரி, அந்த ஒரு நிகழ்வுல வந்து திருஷ்டி எல்லாம் சுத்தி போட்டாங்க. அவர் இஸ் பேக் டு நார்மல். அண்ட் இன்ஃபேக்ட் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்காரு, ஜாலியா சிரிச்சு பேசியிருந்தாரு, நான் கூட பேசினேன். எல்லாருமே அவரு திருப்பி வந்துட்டாருன்னு சொல்றாங்க. இப்போ அவருக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது சப்போர்ட் என்ன தெரியுமா, மதகஜ கிடைக்கிற வெற்றி. கண்டிப்பா மதகஜ வெற்றி அடைஞ்ச உடனே நீங்க பாக்க போறீங்க பிரஸ் மீட் வச்சு அவர் எப்படி கொண்டாட போறாரு பாருங்க. அப்ப நீங்க சொல்லுங்க என்னடா இது இப்போ இப்படியா சொல்லுவாங்களா, இந்த வீடியோல போடுவாங்களே few days later அப்படின்னு நீங்க வீடியோ போடுறீங்களா இல்லையா பாருங்க.